இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவிட்டிருக்கு. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களை எப்பொழுது முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட இருக்காரு. ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் டிஎன்எஸ்டிசியில் 3000 புதிய பேருந்துகளை வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 3000 புதிய பேருந்துகளுக்கு டிரைவர் கம் கண்டக்டர் எப்பொழுது போட இருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா 1000 ஏசி பேருந்துகளில் பட்ஜெட்டில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதற்கும் டிரைவர் கம் கண்டக்டர் எப்போ போட போகிறாங்க, இதை பற்றின தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுக்க வேண்டியதாக இருக்குங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் எளிமையாக எடுத்துக்கலாம். ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ அலுவலகம் போயிட்டு எல்எல்ஆர் போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், ஸோ அதன் மூலமாக போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் நீங்கள் வாங்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழ் வாங்கிய பிறகு தான் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் உங்களுக்கு டிரைவிங் கண்டக்டர் லைசன்ஸ் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ தற்சமயம் பார்த்தீங்கன்னா டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காக புதிய அறிவிப்புகளை வெளியிட போகிறாங்க. கிட்டத்தட்ட 28,000 பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எடுப்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்ற ஆண்டு 2025 பார்த்தீங்கன்னா 3274 பேர் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்பு வெளியானது. அதில் 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. மீதி ஒரு 850 பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த 850 பேருக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போகிறார் முதல்வர் விஜய். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் சிறந்த அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்ட்டு எல்லோருமே பட்ஜெட் தொடரில் எதிர்பார்த்துருக்கோம். ஸோ போக்குவரத்து துறை அமைச்சரும் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் அவர்கள் சிறந்த முடிவெடுப்பார் அப்படின்ற மாதிரி எல்லோருமே எதிர்பார்க்குறாங்க. போக்குவரத்து கழகத்தில் இந்த புதிய பேருந்துகள் கொள்முதல் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா புதிய நியமனங்களையும் நடத்துவாங்க அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் இப்போ இருக்கிற டைமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு அணுகுங்க. ஸோ 10th பாஸு, 8th பாஸு, 12th பாஸு, டிகிரி, எனி டிகிரி இந்த மாதிரி யார் இருந்தாலுமே சரி டிரைவர் கண்டக்டருக்கு உடனடியாக எடுத்துக்குவாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தேவையானது ஒரு விஷயங்க. ஸோ கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க ஃபஸ்ட் எய்ட் சான்றிதழை எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை முதல்வர் விஜய் அவர்கள் இனிவரும் நாட்களில் வெளியிடுறாங்க. ஸோ ஆகஸ்ட் இறுதிக்குள்ளார போக்குவரத்து கழகத்தோடைய புதிய அப்டேட், ஸோ புதிய காலி பணியிடங்களுக்கு உண்டான ஒரு பட்டியலை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போகிறார். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இப்போ தயாராகி கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஸோ உடனடியாக போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.